என் மகன் வேண்டாம், அவ பெத்த குழந்தைங்க வேண்டான்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனவதாம்மா. வருஷம் 10 ஆச்சு. இப்ப வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த குழந்தை முகத்தை இது வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லம்மா. அவனுக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து அவன் குழந்தை திவ்யா மட்டும்தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவ விட்டுட்டு போன வழியால அவன் வாழ்க்கையில திரும்ப ஒரு பொண்ணு வேண்டான்ற முடிவோட தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா ஒரு அம்மாவா அவன் வாழ்க்கை பாதியிலேயே நிக்கிறத நினைச்சு நான் தினம் தினம் வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு விடுவு பொறுக்குமோ எல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பழச கேட்டு உங்க மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? புதுசா கஷ்டப்படுறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாம் நிறையவே பார்த்தாச்சு. எப்பவுமே நமக்கு நாம படுற கஷ்டம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அடுத்தவங்க பிரச்சனைய நாம ஒரு பொருட்டாவே பாக்குறது இல்ல. ஆனா அத உணர்வு பூர்வமா உணரும் போதுதான் அவங்க கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம்லாம் ரொம்ப சாதாரணம்னு தெரியும்.